கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் 1 கொரிந்தியர் 13:2. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, D.L. மூடி என்ற பக்தன் ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் சபைக்கு வருகிற மக்களுக்கு இரு புறமும் கருக்குள்ள பட்டயத்தைப் போல கடிந்து கொண்டு பிரசங்கிப்பாராம். ஆனால் ஒரு நாள் அவர் மனைவி அவரிடம் வந்து, ஐயா, ஒரு வாலிப பிரசங்கியார் நம் பட்டணத்திற்கு வந்து தேவ அன்பை பிரசங்கிக்கிறார், கர்த்தர் பாவிகளை நேசிக்கிறார் என்று மனதுருக்கமாய் பேசுகிறார். தினமும் யோவான் 3:16 ஆதாரமாக வைத்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற தலைப்பிலே தேவ செய்தியை கொடுக்கிறார் என்றார்களாம். ஆகவே மனைவியின் கட்டாயத்தினால் அந்த பிரசங்கியார் ஜனங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் தேவன் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று உங்களுக்கு கூற முயன்றேன். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள தேவ அன்பையெல்லாம் விவரித்து பார்த்தேன். ஆனாலும் தேவனுடைய அன்பை என்னால் முழுவதுமாக விவரிக்க முடியவில்லை என்றாராம். கர்த்தர் தம்முடைய குமாரனை நமக்காக தந்த அன்பை வர்ணிக்க அளவே இல்லை என்று கூறி தேவ அன்பை உள்ளம் உருக பிரசங்கித்தாராம். இதை கேட்ட மூடி பக்தனின் ஆவிக்குரிய மனமேட்டிமை, பெருமை, ஜனங்களை கடிந்து கொண்டு பேசுதல், இதெல்லாம் அவருடைய உள்ளத்தில் இருந்தாலும் அவைகளையெல்லாம் கிறிஸ்துவுக்கு அன்புக்கு ஈடானவைகள் அல்ல என்பதை அன்று திட்டமாய் அறிந்து கொண்டாராம். ஆம் பிரியமானவர்களே, சில தீர்க்க தரிசன வரங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் விசுவாசம் தான் முக்கியம் என்று பேசுகிறார்கள். சிலர் அபிஷேகம் தான் முக்கியம் என்று பேசுகிறார்கள். இப்படி பலவற்றை சொன்னாலும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆகவே நாமும் மற்றவர்களை கடிந்து கொண்டு பேசுவதை தவிர்த்து விடுவோம். கிறிஸ்துவின் அன்பையும் மன உருக்கத்தையும் மற்றவர்களுக்கு காண்பிப்போம், மற்றவர்களை நேசிப்போம். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி சொல்கிறேன். இதோ இந்த நேரத்திலும் எனக்கு தீர்க்க தரிசன வரங்கள் இருந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்று சொன்னது போல இந்த வார்த்தையை கேட்கிற மக்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவர் அன்பு செய்யவும் நேசிக்கவும் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்பில்லாத குடும்பங்களிலே தேவ அன்பு அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.